ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோட செல்வ செழிப்போடு ஆனந்தமாக வாழ்வீங்கன்றதை நான் நம்புறேன். அது இல்லாம பாபாவோடைய அருளும் யூனிவர்ஸோட அருளோடு நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட பாபாவோடையோ இல்லை யூனிவர்ஸோடையோ ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மெயில் ஐடிக்கு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உடனே அந்த மெயில் ஐடியில் படித்து ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னோட யூடியூப்பில் போடப்படும். ஸோ இது போடுறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறாதான்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு வாழ்க்கை இப்படியும் மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். இது முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவையை மட்டுமே செய்யறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய கேள்விகள், என் லைஃப்ல நான் எவ்வளவு முயற்சி பண்ணா எனக்கு இது நடக்கவே இல்லை, ஏன் நடக்கல, இதுக்கு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இதுக்காக நான் உன்னோட கமெண்ட்ஸை படிச்சு உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். ஸோ உங்களோட கேள்விகளும் போடலாம். அதே சமயம் மெயில் ஐடியில உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை நீங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணீங்க, உங்க கேள்வியை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு அழகான ஒரு சக்சஸ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஹரிப்பிரியா தான் நம்மளுக்காக ஒரு பாபா எப்படி அவங்க வாழ்க்கையில மிராக்கல் பண்ணாருன்ற ஒரு சக்சஸ் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு கோடி நன்றி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான ஹரிப்பிரியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதனால எத்தனை மக்கள்கள் முன்னேறுவாங்க, எத்தனை பேர் வாழ்க்கை மாறுன்றதுக்காக. ஸோ நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹரிப்பிரியா சென்னையில தான் வாழறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலான எந்த ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ வீட்டில் கூப்பிட்டு போனால் போகிற மாதிரி மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. பாபானா என்ன அப்படின்றது அவங்களுக்கு பெரிய தாட்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரும்போது எல்லாருமே செலக்ட் ஆகிறாங்க, இன்க்ளூடிங் ஹரிப்பிரியாவும். ஸோ ஆனால் என்ன நடக்குது இந்த இடத்துல, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் கால் வந்தது. இவங்களுக்கும் ஹரிப்பிரியாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டான திவ்யா, இவங்க 2 பேருக்குமே கால் வரவே இல்லை. ஏன் வரலன்றது இவங்க 2 பேருக்குமே புரியல. கொஞ்சம் டென்ஷனா ஆயிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திவ்யாவும் ஹரிப்பிரியாவும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற எல்லா ஜாபுக்கும், பார்ட் டைம் ஜாப்க்குலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடனே திவ்யா என்ன பண்றாங்கன்னா, ஹரிப்பிரியா ஊர்ல இருக்கிற ஒரு சாய்பாபா கோவிலுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீடா இருந்துதான். அது ஒரு தாத்தா பாட்டி அந்த கோயிலுக்காக எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஹரிப்பிரியாவும் திவ்யா கூட போறாங்க. ஓகேவா? அப்போ ஹரிப்பிரியாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் பூஜைன்னா என்னன்னு தெரியாது, பாபான்னா பெரிய ஒரு தெரியாதுல்ல. ஸோ அப்போ வீட்டில் கூப்பிட்டு போறது மாதிரி தான் தெரியும். அப்போ அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. வழக்கம் கலந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு அமைதி, ஒரு மன அமைதி வருதான் ஹரிப்பிரியாவுக்கு. அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதான். அதுக்கப்புறம் ஃபீல் நல்லா இருக்காம பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கால் வருது அந்த கம்பெனில இருந்து, நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருதான். உடனே அவங்க ஜாயின் பண்றாங்க சென்னைக்கு. ஆனா ஹரிப்பிரியாவுக்கு ஸ்டில் அவங்களுக்கு கால் வரல, எதுவுமே நடக்கல. ஏன் பாபா நடத்தல, எதுக்காக என்ன பண்ணல அப்படின்றது தான். ஓகே, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. பட் ஆனால் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தாலும் அவங்க கண்டினியூ பண்றாங்க, வழக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாபா அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணாரு, எதுக்காக டிலே பண்ணாரு, எதனால இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்களுக்கு இதனால என்ன நல்லது நடந்தது அப்படின்றது தான் நம்ம அடுத்த வீடியோ, அடுத்த சக்சஸை பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.